டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா, முருகனுடைய வேல் நம்ம வீட்டை தேடி வரணும் அப்படின்றவங்க இந்த வழிபாடை 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. அது என்ன வழிபாடு என்பதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வேல் வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. வேல் என்பது ஞானத்தின் அடையாளம். முருகனின் மறு வடிவமாக இருப்பது வேல். முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு வேல் எப்பொழுதும் துணையாக இருக்கும். ஆனால் வேல் இல்லாதவர்கள் வீட்டில் எப்படி வேல் வழிபாடு செய்வது? முருகனின் வேல் நம்முடைய வீடு தேடி வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமான் மிக எளிமையாக அருள் தரக்கூடிய தெய்வம். வேல் வழிபாடு என்பது முருகனின் அருளை மிக வேகமாக பெற்றுத்தரக்கூடியது. முருகனின் அருளை பெறுவதற்கும் வேல் நம்முடைய வீட்டில் வருவதற்கும் நம் எளிய வழிபாடினை தினமும் செய்து வந்தாலே போதும். இந்த வழிபாட்டை 21 நாள் தொடர்ந்து நம்ம வீட்டில் செய்யணும். முருகப்பெருமானும் அவரது திருக்கை வேலும் ஒன்றுதான். வேலை வணங்கினாலே வேலனின் அருள் கிடைத்துவிடும் என ஆன்மீக பெரியவர்கள் சொல்வதுண்டு. முருக வழிபாட்டில் வேல் வழிபாட்டிற்கு தனிச்சிறப்பு உண்டு. அனைத்து தெய்வங்களும் தங்களின் பக்தர்களை காப்பதற்காக கையில் பலவிதமான ஆயுதங்களை தாங்கி இருந்தாலும் வேலை தவிர வேறு ஒரு ஆயுதம் தெய்வத்திற்கு இணையானதாக கிடையாது. அதற்கு காரணம் முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஆபத்து என்றால் அவர்களை காக்க முருகப்பெருமான் வருவதற்கு முன் வேல் வந்து அரணாக இருந்து அவர்களை காக்கும் என்பது நம்பிக்கை. வேலும் மயிலும் துணை என்பார்கள். அப்படி பக்தர்களுக்கு துணையாக இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற உதவும் வேலை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. தாராளமாக வழிபடலாம். சமீப காலமாக வேல் வழிபாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பலரும் தங்களின் வீடுகளில் மட்டுமல்ல, வாகனங்கள்ல, பர்ஸில் அதிலெல்லாம் சின்ன வேலை வச்சிருக்காங்க. முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலானது சிவபெருமான் தனது அதீத சக்தியால் உருவாக்கி அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவளும் அதில் தன்னுடைய சக்திகளை இணைத்து முருகப்பெருமானிடம் வழங்கியது. அதனால் வேலை வணங்கினால் சிவன், பார்வதி, முருகன் மூவரையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். வேல் வாங்க ஏற்ற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி, பஞ்சமி, சஷ்டி, தசமி, அமாவாசை இந்த நாட்களில் வேல் வாங்குவது மிகவும் நல்லது. வீட்டில் தெய்வங்களின் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு எப்படி தனியாக முறை உள்ளதோ அதே போல் வீட்டில் வேல் வைத்து வழிபடுவதற்கும் சில விதிமுறைகள் இருக்கு. வேல் வைத்து வழிபட நினைப்பவர்கள் உள்ளங்கை அளவு உயரம் கொண்ட வேலை மட்டுமே வீட்டில் வைத்து வழிபட வேண்டும். இந்த வேலானது தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்களால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். வீட்டில் வேல் வழிபடுவதற்கு வேல் வாங்க போகிறீர்கள் என்றால் நல்ல நாள் பார்த்து வாங்க வேண்டும். கிருத்திகை, பரணி, பூஷம், மிருக சீரிசம், புனர்பூசம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் நீங்கள் வேல் வாங்குவது சிறப்பு. பஞ்சமி, சஷ்டி, தசமி, அஷ்டமி, அமாவாசை திதிகளில் வேல் வாங்குவது அதுவும் சிறப்பு. புதிதாக வேல் வாங்கியவுடன் அதை சுத்தமான தண்ணீர் அல்லது பன்னீர் வைத்து துடைக்க வேண்டும். துடைத்த பிறகு பால், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்த பிறகு அதற்கு சந்தனம், குங்குமம் போட்டு வைத்து பூக்கள் தூவி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு ஒரு தட்டில் சுத்தமான விபூதியை கொட்டி அதற்குள்ளாக வேலை ஒரு நாள் முழுவதும் வைக்க வேண்டும். அதற்கு பிறகே ஒரு கிண்ணத்தில் விபூதி வைத்து அதில் நிறுத்தி வைத்து தினமும் விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் முடியாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை ஆகிய முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் மட்டுமாவது வேலிற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். வேலுக்கு முன் அமர்ந்து வேல்மாறல் படிப்பது இன்னும் மிக விசேஷம். ஒருவேளை வீட்டில் வேல் இல்லை, ஆனால் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் முருகப்பெருமான் போட்டோவில் நிச்சயமாக வேல் இருக்கும். அதற்கு சந்தனம், குங்குமம் போட்டு வைத்து அந்த வேலை வழிபாடு செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து 21 நாட்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு வேல்மாறல் படித்து இந்த வழிபாடை செய்தீங்கன்னா கண்டிப்பாக 21வது நாட்கள் நிறைவடைவதற்குள் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வீட்டை தேடி வேல் உங்கள் கைக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேல் வழிபாடு, வேல் வாங்கக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.